ஆதி, நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். அது சரின்னு என் மனசுக்கு படுது. என்ன மதி? நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனாலதானே மேடம் உன் மேல கோவமா இருக்காங்க. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? உண்மையிலே நான் இந்த வீட்டு மருமகளா ஆகணும்னு ஆசைப்பட்டு வரல ஆதி. நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் ஆதி. தாராளமா பண்ணிக்கலாம் மதி. ஆனா கல்யாண மண்டபத்துல உங்க அப்பா சாக போனாரு, அத மறந்துட்டியா? உனக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னு நிம்மதியா இருக்கிற உன் அப்பா அம்மாவையும் உன்னால கன்வின்ஸ் பண்ண முடியுமா? இன்னைக்கு கூட உன் அம்மா வந்து என் பொண்ணை சந்தோஷமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்கள ஏமாத்த முடியுமா? எல்லாரும் முன்னாடி வாழ்க்கை கொடுக்குறேன்னு தாலியை கட்டிட்டு இப்ப டிவோர்ஸ் பண்றேன்னு சொன்னா என்னை பத்தி கேவலமா நினைக்க மாட்டாங்க? அதுக்காக என்ன இங்கே இருக்க சொல்றியா ஆதி? வேற என்ன மதி பண்ண சொல்ற? நீயே சொல்லு. எனக்கு தெரியல ஆதி. ஆனா இது நான் இருக்க வேண்டிய இடம் இல்ல. இது என் ஃப்ரெண்டு மகிழ்னி இருக்க வேண்டிய இடம். எனக்காக யாருமே செய்ய துணியாத காரியத்தை அவ செஞ்சிருக்கா. அவளுக்கு நான் ஏதாவது செய்யணும். அவ எனக்காக விட்டு கொடுத்த வாழ்க்கைய அவளுக்கு திருப்பி கொடுக்கறது தான் சரியா இருக்கும் ஆதி. அதை நீ முடிவு பண்ண கூடாது மதி. பாரு, நானும் உன்னை விருப்பப்பட்டெல்லாம் கல்யாணம் பண்ணல. 4 உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக மட்டும்தான் பண்ணேன். எனக்கும் நாம டைவர்ஸ் பண்றதுல எந்த வருத்தமும் இல்லை. ஆனா மகிழினிய காரணமா வச்சு டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்லாத. அப்படியே நமக்கு டைவர்ஸ் ஆனாலும் கண்டிப்பா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்ட? அப்படின்னா அவளை நீ உண்மையிலே லவ் பண்ணலையா? அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ ஆசைப்படலையா? ஆமா, ஆசைப்பட்டேன். ஆனா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம 2 பேரும் இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே அந்த திமிரு பிடிச்சவதான். என்ன வெறுத்து ஒதுக்கி அவமானப்படுத்தினவளை நான் எப்பவுமே ஏத்துக்க மாட்டேன். இனிமே அவளை பத்தி என்கிட்ட பேசாத. சரி, நீ படுத்து தூங்கு.